இராணுவத்துக்கு வெளிப்படையாகவே வாகனத்தை தடுத்து நிறுத்தவோ, கைது செய்யவோ, அல்லது அவர்கள் உடைமையில் இருக்கிற பொருட்களை பறிமுதல் செய்யவோ அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அதிகாரத்தை இங்க குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், இதனால் பாதிக்கப்படுவது வடக்கு கிழக்கை சேர்ந்த எமது உறவுகள். ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே உங்களுக்கு தெரியும் 6 பேருக்கு ஒரு இராணுவம் இருக்கின்றது. அவர் இராணுவம் ஒருவரை பழிவாங்க வேண்டுமா இருந்தால் அவர் அதாவது எந்த விதமான பிடியாணையுமின்றி எந்தவித அறிவித்தலுமின்றி கைது செய்யக்கூடிய ஒரே ஒரு சட்டம் இந்த பயங்கர தடை சட்டம். இந்த பயங்கர தடை சட்டத்துக்குள்ளே முழுதான அதிகாரத்தை இராணுவத்துக்கும் முப்படைகளுக்கும் போலீசாரை ஒரு பக்கம் வைப்போம் வழங்கப்படுமா இருந்தால் நிச்சயமாக அங்கே ஒரு ஒரு உதாரணமாக கூறுவோமே, இந்த இராணுவத்தை பொறுத்தவரையிலே உதாரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் போட்டுக்கோம். இப்ப அப்ப அப்படியா இராணுவம் அதை செய்யும் பொழுது அதனால் பாதிக்கப்பட போறது எங்களுடைய மக்கள் என்பது மட்டுமல்ல. இன்று ஒரு பிரச்சனை இருக்கின்றது, உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்ப தையிட்டு விகாரை பிரச்சனை இருக்கிறது. அதே போன்று காணாமல் போன உறவுகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது நான் வயலன்ஸ், அதாவது வன்முறை சாராத குற்றங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த வன்முறை சாராத குற்றங்களை இங்கே உட்புகுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வன்முறை சாராத குற்றங்களை உட்புகுத்தி, அதாவது சாதாரணமாக வன்முறை சாராத குற்றங்கள் எல்லாம் எங்களுடைய தண்டனை சட்ட கோவையிலே எல்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் கூட அதை உட்புகுத்தி இருக்கிறார்கள் வன்முறை சாராத குற்றங்கள் என்று சொல்லும் பொழுது, இப்பொழுது தன்னை உரிமைக்காக ஒரு ஜனநாயக நாட்டின் பிரதிநிதி, ஒரு நாட்டின் மக்கள், எங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. அதிலே எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள், அந்த அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. ஒரு போராட மக்கள் ஒரு போராட்டம் நடத்துவது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம். இப்போ உதாரணமாக தையிட்டி எடுத்துக்கொண்டாலும் சரி, காணாமல் போன மக்களுடைய உறவுகளுடைய போராட்டம் இருந்தாலும் சரி, அந்த 2 போராட்டங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் அவை ஜனநாயக ரீதியான போராட்டம். ஆனா அவைக்கு கூட இந்த சட்டம் மூலம் நிறைவேறப்படுமாக இருந்தால் இறையாண்மைக்கு பாதிப்பு என்று கூறி அவர்களை கைது செய்ய முடியும். அப்ப அவர்களை மட்டுமல்ல, ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். அவர்கள் மட்டுமல்ல, இந்த விடயத்தை பார்த்தால் ஒரு ஒரு சாதாரண ஒரு இப்படி பார்ப்போம். அங்கே சட்டம் என்ன கூறுகிறது என்றால், அந்த பட்டியலை கூறியிருக்கிறது. அதிலே அவர்கள் கூறுகிறார்கள், ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மட்டுமல்ல,